நடிகை கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு வருத்தமாக பதிலளித்ததாக சில வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதில் தன்னுடைய கணவருக்கு தன்னால் சங்கடம் ஏற்படுவதாக கீர்த்தி சுரேஷ் கூறியிருப்பது இணையத்தில் அதிகமாக பேசப்படுகிறது. கீர்த்தி சுரேஷும் ஆண்டனியும் காதலித்து கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி கோவாவில் திருமணம் செய்து கொண்டார்கள். தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைவர் விஜய், த்ரிஷா, சஞ்சீவ் வெங்கட், இயக்குனர் அட்லி, பிரியா அட்லி உள்ளிட்ட பிரபலங்கள் திருமணத்தில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள். பல ஆண்டு காதல் திருமணத்தில் முடிந்த சந்தோஷத்தில் இனி படங்களில் நடிக்க வேண்டாம் என்கிற முடிவுக்கு வந்துவிட்டார் கீர்த்தி சுரேஷ். அதனால்தான் திருமணமான பிறகு அவர் புது படங்களில் நடிக்க ஒப்புக்கொள்ளவில்லை, சினிமாவை விட்டு விலகுகிறார் கீர்த்தி சுரேஷ் என பல வதந்திகள் கிளம்பியது. கீர்த்தி சுரேஷ் திருமணத்தில் நடிகர் விஜய் கலந்து கொண்டது பெரிய அளவில் பேசப்பட்டது. திரைத்துறையில் மிகவும் குறைவானவர்கள் மட்டுமே கீர்த்தி சுரேஷ் திருமணத்தில் கலந்து கொண்டனர். திருமணம் முடிந்த கையுடன் மஞ்சள் தாலியுடன் பேபி ஜான் திரைப்பட ப்ரமோஷனுக்கு சென்று பலருடைய கவனத்தையும் ஈர்த்தார். அதற்கு பிறகு பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட போது, என்னை திருமணம் செய்து கொண்டதுதான் ஆண்டனிக்கு சங்கடமாக உள்ளது என்று பேசியிருக்கிறார். அதுதான் இப்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதில் தன்னுடைய கணவரின் பெருந்தன்மையான செயல்பாடுகள் குறித்து கீர்த்தி சுரேஷ் பேசியிருக்கிறார். அதில் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு, திருமணத்திற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை மாறியதாக தெரியவில்லை, எல்லாமே முன்னாடி எப்படி இருந்ததோ அது போலதான் இருக்குது. ஆனா எங்க சென்றாலும் புகைப்படங்கள் எடுக்கிறாங்க, நிறைய அட்டென்ஷன் கிடைக்குது. அது மட்டுமின்றி இது எனக்கு பழகிடுச்சு. ஆனா மீடியா அட்டென்ஷன் ஆண்டனிக்கு பழக்கம் இல்ல. அது அவருக்கு சங்கடமா இருந்தாலும் கூட புகார் சொல்லாம இருக்கிறாரு என கீர்த்தி சுரேஷ் சொன்னதை கேட்ட ரசிகர்களோ, என்ன ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைத்திருக்கிறார், கீர்த்தி ரொம்பவும் கொடுத்து வைத்தவர் என இணையத்தில் கமெண்ட்களை தெரிவித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.